பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம், கரங்களை கும்பிடுவோம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கார்மேல் அன்னையின் மாசற்றத்திற்கு நாம் அர்ப்பணிப்பதின் இந்த பக்தி முயற்சியின் 12வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நமது ஆத்மீய வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது தடையாக இருக்கக்கூடிய எதிரிகளில் ஒன்று தான் கண்களின் இச்சை என்பது. கண்களின் இச்சை என்ற விஷயத்தில் 2 தீமைகள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, உலக பொருள்களின் மீது அளவு கடந்த ஆசை. 2வது, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆவல். இந்த 2 விஷயங்கள் தான் இந்த விஷயத்தில் அடங்கி இருக்கிற 2 தீமைகள். முதல்ல வந்துட்டு பொருளாசை, பணப்பேராசை என்ற அந்த பலவீனத்தை பற்றி நாம் சிந்தனை செய்வோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் நான் இப்படி வாசிக்கிறோம்: ஏனெனில் உலகு சார்ந்தவை ஆனா உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல. அதாவது கண்களின் இச்சை, செல்வ செருக்கு, செல்வத்தின் மீது இருக்கிற ஆழமான ஆசை, அது கடவுளிடமிருந்து வருவது அல்ல. அதனால கத்தோலிக்க திருச்சபையின் CCE கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 377 நம்பரின் படி கண்களின் இச்சை என்பது இச்சையை தூண்டுகின்ற காரியங்கள் பார்க்கறது மட்டுமன்று, மாறாக கண்ணுக்கு அட்ராக்டிவ் ஆக இருப்பதெல்லாம், அதாவது உலக பொருள்கள் எல்லாம் விரும்புறது, அது வழியாக அது சொந்தமாக்க வேண்டும் என்ற அளவு கடந்த பேராசை, அதுக்கான தவறான முயற்சிகள், இதுதான். இந்த கண்களின் இச்சையை பற்றி சொல்லும் பொழுது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதாவது இதில் அடங்கி இருக்கிற மறையுண்மை என்ன? படைத்தவரை விட படைப்பு பொருள்களின் மீது ஆசைப்படுவது, அதற்காக முயற்சி செய்கிறது, அதை பெற்றுக்கொள்வதற்காக தவறான முறைகள் கையாள்வது, நெஞ்சுக்குள்ள உலக பொருள்கள் ஏற்றி வைக்கிறது. அப்போ நெஞ்சில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் முழுவதும் அதை எப்படி கைப்பற்றலாம், அந்த பொருள் எப்படி கைப்பற்றலாம், அந்த நிலம் எப்படி வாங்கலாம், இந்த பணம் எப்படி கைப்பற்றலாம், அதாவது வேலை செய்யாமல் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இப்படிப்பட்ட ஆசை. அப்ப நெஞ்சு முழுவதும், இதயம் முழுவதும், சிந்தனை முழுவதும், முயற்சி முழுவதும் மண்ணை பற்றிய காரியங்கள் தான். அப்ப இதுதான் கண்களில் இச்சை என்பது. உலக பொருள்கள் எல்லாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டதுதான், அது நல்லதும் தான். அது தொடக்க நூலில் தான் வாசிக்கிறோம். கடவுள் மண்ணை படைத்தார், நல்லதென்று கண்டார். கதிரவனை படைத்தார், நல்லதென்று கண்டார். படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லது தான். ஆனா அளவு கடந்த ஆசை வந்தா அது உனக்கு பயன் தராது. படைத்தவனே நெஞ்சிலிருந்து வெளியேற்றி படைத்த பொருளை நெஞ்சுக்கேற்றி வைக்கிறது தான் சிலை வழிபாடு என்பது. படைத்தவனை நெஞ்சிலிருந்து வெளியேற்றி படைக்கப்பட்ட பொருளை நெஞ்சுக்கெடுத்து வைத்து
நிரந்தரம், அதாவது தூங்கும் பொழுதும் வாழ்நாள் முழுதும் அதை பற்றி சிந்திக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? டிப்ரெஷன் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? அன்பு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன விஷயம் வருமா? தூங்க முடியாது நிரந்தரம். அப்ப அப்படிப்பட்டவங்க பைத்தியக்காரர்களாக மாறும் என்பதில் ஐயமே கிடையாது. அப்ப கடவுளிடமிருந்து இந்த பொருள்கள் நம்மை அகற்றினால் அது நிறைவு கிடையாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி வராது. நிலம் வாங்குறவனுக்கு எவ்வளவு வாங்கினாலும் திருப்தி வராது. வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா இறுதியில இந்த மண்ணை விட்டு போகும் பொழுது தூக்கிட்டு போறானா? ஒன்னும் போறது இல்லையே. அப்ப பொருள் ஆசை, மண்ணாசை, பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, பண ஆசை. நாங்க செமினாரியில படிக்கும் பொழுது, பெங்களூர் தர்மாராம் காலேஜ் எங்க செமினாரியில படிக்கும் பொழுது, எங்களுடைய ஜூனியர் பேட்சில் காலேஜில் படிக்கிற ஒரு தம்பி இருந்தா. அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனைனா, திருடற சுபாவம் தான். அவனுக்கு என்னத்தின் மீது ஆசை? கேசட். பழைய காலங்களில் டேப் ரெக்கார்டரில் போடுற கேசட் இருக்கு. இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கேசட்டுன்னு சொன்னால் ஒன்றும் புரியாமல் போகல. இப்போ என்னது, எனக்கு ஒன்று அதனோட பேரெல்லாம் தெரியல. அதாவது பென் டிரைவ்னு சொல்லுவாங்கல்ல, பென் டிரைவ் அந்த மாதிரி தான். பழைய காலங்களில் டேப் ரெக்கார்டரில் கேசட் போடுவாங்க. கேசட் போட்டுட்டு பாட்டு கேட்பாங்க. இதுதான் கேசட். அப்போது இந்த தம்பியோட முக்கியமான ஹோபி என்னன்னா, செக்ஷனில் இருக்கிற, அதாவது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸில் அவருடைய செக்ஷன் டி செக்ஷன் தான். தர்மாராம் காலேஜில் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த செக்ஷனில் இருப்பாங்க. அந்த செக்ஷனில் இருக்கிற எல்லா பசங்களுடைய பிரதேசனுடைய ரூமில் ஏறிட்டு கேசட் திருடுவாங்க. கேசட் திருடிட்டு தன்னோட ரூமில் கொண்டு வச்சிருவாங்க. அப்போ ஒரு கேசட் திருடும் பொழுது கொஞ்சம் திருப்தி, அடுத்த கேசட் திருடும் பொழுது இன்னும் கொஞ்சம் திருப்தி. அப்போ செக்ஷன்ல இருக்கிற எல்லாருடைய கேசட் திருடும் பொழுது he is being satisfied, திருப்தி தான், சந்தோஷம் தான். அப்போ எவ்வளவு கேசட் திருடினாலும் சந்தோஷம் நிக்க மாட்டேங்குது. அப்ப இந்த பொருள் ஆசைக்கு எல்லையே இல்லை. லாஸ்ட் இன்னைக்கு செக்ஷன்ல எல்லாருடைய கேசட் திருட்டு போனா, இந்த தம்பியோட ரூமில் போய் செக் பண்ணினா ஹோல்சேல் கடை தொடங்குற அளவுக்கு கேசட் கிடைக்கும் அவனோட கடையில், அவனுடைய ரூமில். அப்போ பொருளாசை, அதுக்கு திருப்தி இல்லை. மண்ணுலகம் அதன் கவர்ச்சிகள் வரவிருக்கும் மகிமையின் நிழல் மாத்திரம். மண்ணுலகில் இருக்கிற இயற்கையின் கவர்ச்சி, மண்ணில் இருக்கிற பணத்தினுடைய கவர்ச்சி, மண்ணில் இருக்கிற பணத்தினுடைய ஈர்ப்பு சக்தி. அப்ப மண்ணின் பொருள்கள் விண்ணக கடவுளின் நிழல். கடவுளின் நிழல் தான் மண்ணக பொருள்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்? நெஜத்தை விட்டுட்டு, உண்மையை விட்டுட்டு நிழலே சார்ந்து இருக்கிறோம், நிழலை கட்டுப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு, நான் சோகத்தூர்ல இருந்து சேலம் போறதுக்காக போறோம். இங்கிருந்து தர்மபுரியிலிருந்து சோகத்தூருக்கு, சேலத்துக்கு 65 கிலோமீட்டர். போற வழியில ஒரு கல் தூணின் மீது எழுதி வச்சிருக்குது, சேலம் 65 கிலோமீட்டர்ஸ் எழுதி வச்சிருக்குது. அப்ப நான் சேலத்துக்கு கிளம்பினேன். அப்ப எனக்கு ஒரு நியூ ஐடியா, என்ன சொல்றது, புது ஐடியா எனக்கு வந்துருச்சு. என்ன ஐடியா? இந்த ஸ்டோன் இருக்கல, 65 கிலோமீட்டர் சேலம் எழுதி வச்சிருக்குது, இதை கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தா சேலம் போலாம். சேலத்துல போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்லை கட்டிப்பிடிச்சிருக்கிறேன். சேலத்தில் போக முடியுமா? இந்த மாதிரி தான் மண்ணின் பொருள்களை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. நெஜத்தை விட்டுட்டு, உண்மை கடவுள் தான், கடவுளை விட்டுட்டு இந்த கல்லை, நிழலை, பணத்தை, பொருளை, உலக காரியங்களை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப விண்ணோடு கடவுளோடு
உனக்கு உறவில்லாமல் போகும். ഇതാ പണത്തെ. അപ്പൊ ഇതിന് പണത്തെ ഓവറാ നേസിക്കും പൊഴുത്, പൊരുളുകളെ ഓവറാ നേസിക്കും പൊഴുത് கடவுளுக்கு விலை இல்லாம போகும், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்காம போகும், பிள்ளைகளோடு அன்போடு உறவாட முடியா போகும். அப்போ விண்ணக கடவுளை நேசிக்க முடியாது. மண்ணில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உறவாட முடியாது. தூக்கத்தில எல்லா நேரங்களிலும் ஒரே ஒரு சிந்தனை, அதுதான் மண்ணின் ஆசை நமக்கு வாழ்க்கையில திருப்தி கொண்டு வர முடியாது. அதனால எபிரேய திருமுகம் 12வது அதிகாரம் 13-14 இறைவாசனங்களில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தால் மனிதரை மீட்க மண்ணுலகிற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தால் மனிதரை மீட்கிறதுக்காக ஜெருசலத்துக்கு வெளியே போனார். இரத்தத்தால் மனிதரை மீட்க அவன் பாளையத்தை விட்டு வெளியேறினார். அதனால நாம் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்து பாளையத்தை விட்டு வெளியேறினார். அப்ப என்ன செய்யணும்? நாமும் பாளையத்தை விட்டு அவனை பின்பற்றுவோம். 14வது இறைவார்த்தையில, ஏனென்றால் நிலையான நகர்கள் எதுவும் நமக்கு இங்கு இல்லையே, வரப்போகும் நகரத்தையே நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். மண்ணில் இருக்கிற மண்ணு நிலையானது கிடையாது. மண்ணில் நீ கட்டி எழுப்புகின்ற சாம்ராஜ்யங்கள் நிலையானது கிடையாது. நெபுகத்நேசர் அரசர் கட்டி எழுப்பிய பாபிலோன் நகரத்தை பற்றி சொன்னார். ஏய் பாபிலோன், அரசனால் கட்டப்பட்ட என் அபிமானம், என் பெருமிதம் அல்லவா இந்த மாபெரும் பாபிலோன், என்னுடைய முயற்சி அல்லவா என்று பெருமிதம் கொண்டார், பெருமை பாராட்டினார். அடுத்த நாள் அவன் தோற்கடிக்கப்பட்டார். அவனை கடவுள் அரியணையில் தூக்கிவிட்டார். அப்போ மண்ணின் மீது ஆசை கொண்டு மண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில கடவுளை நேசிக்க முடியாது, உன்னுடைய ஆத்மீய காரியங்களில் அக்கறை காமிக்க முடியாது, உன்னோட குடும்பத்தை நேசிக்க முடியாது, உன் பிள்ளைகளை நேசிக்க முடியாது, அயலானை நேசிக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது மனுஷன் என்னவாக மாறும்? தசைப்பிண்டம் இல்லைன்னா மரக்கட்டை. மரக்கட்டை இருக்குல்ல, மரக்கட்டைக்கு ஒரு ஃபீலிங் கிடையாது. தசைப்பிண்டம் ஒரு பிண்டம் தான், தசைப்பிண்டம் தான், ஒரு ஃபீலிங் கிடையாது. அப்ப நிறைய மக்கள் இந்த உலகத்துல மரக்கட்டைகளாகவும் தசைப்பிண்டங்களாகவும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் திருச்சபைக்கும் பயனில்லாதவர்களாகவும் மாறுவதற்கு காரணம் இந்த அதிகமான பணப்பேராசை தான். ஆதலால் கொலேசு திருமுகம் 3வது அதிகாரம் 1-2 முடிய இறைவசனங்களில ஆண்டவர் நம்மகிட்ட எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள், நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள். அப்ப கிறிஸ்தவன் தியானிக்க வேண்டியது மண்ணின் காரியங்களை பற்றி அல்ல, விண்ணின் காரியங்களை பற்றி. அங்கதான் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். அப்பதான் கிறிஸ்துவ பற்றி சிந்தித்தாதான் நீ கிறிஸ்தவன். மண்ணை பற்றி சிந்தித்தால் நீ மண்ணின் தன்மையுடையவனாக மாறும். லூக்கா நற்செய்தியில 12வது அதிகாரத்தில 13-21 முடிய இறைவசனங்கள்ல அறிவற்ற செல்வன் உவமையில நான் என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய நிலம் அதிகமான விளைச்சல் கொடுத்தது, அதனால நான் பெரிய பெரிய கட்டடங்கள் உண்டாக்கி என்னுடைய தானியத்தை அதில் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைச்ச பிறகு நான் என்னிடம் சொல்லுவேன், என் ஆத்மாவே மகிழ்ந்து தின்று மகிழ்ந்து கொண்டாடு, டெய்லி சாப்பிட்டு திருப்தியாயிரு. அப்ப கடவுள் சொல்றாரு, சகோதரா, உன்னுடைய ஆத்மாவே உன்னிடமிருந்து எடுத்தால் நீ சேர்த்து வச்சவை எல்லாம் என்னவாகும்? மனித வாழ்க்கை மண்ணினாலே ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, பணத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதல்ல. மண்ணின் வாழ்க்கை, நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது விண்ணக காரியங்களால தான். மறுபடியும் மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்தில்
16 இறைவசனங்களில் செல்வந்தன் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்தார். ஆண்டவரே, நான் உன்னை பின்பற்ற விரும்புகிறேன், நிறைவு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகள் கடைபிடிக்க வேண்டும். அப்போ அவன் சொல்றாரு, எல்லா கட்டளைகளும் நான் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இனி எனக்கு இருக்கக்கூடிய குறை என்ன? அப்பொழுது கடவுள் சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது நீ எனக்குரியவனாக மாறும். அவன் கவலையோடு வீடு திரும்பினார். காரணம், அவனுக்கு நிறைய பணம் இருந்துருச்சு. பொருளாசை இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, அவனுக்கு கிறிஸ்தவனாக இருக்கவும் முடியாது. அதனால பொருள் ஆசையை தவிர்த்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கடவுளின் மீது மகிழும் பொழுது, கடவுளை உள்ளுக்குள்ளே வைத்து அவரை புகழ்ந்து பாடும் பொழுது நமக்கு பொருளாசை அடக்கி நம் மண்ணுலக வாழ்க்கையில மகிழ்ச்சியுள்ளவராக மாறும். அதனால தான் லூக்கா நற்செய்தி 1:46 இறைவசனத்தில், என்னுடைய உள்ளம் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மனம் மீட்பெறான் கடவுளை நினைத்து பேரு வகை கொள்கிறது. என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் இயேசு கிறிஸ்துவில் மூழ்கினால் பொருளாசை, மண்ணாசை, பண ஆசை, உலகத்தின் மீது இருக்கிற ஆசை என்னை விட்டு விலகும். பரிசுத்த மாதா தாய் இதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி. இனி இந்த விஷயத்தோடு சேர்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய இரண்டாவது விஷயம்தான் அளவு கடந்த கியூரியோசிட்டி. மண்ணில் நடக்கிற எல்லா காரியங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம். அதை பற்றி சீராக்கு ஞான புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 22வது இறைவாசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்னா, உனக்கு கட்டளையிட்டவை பற்றி மட்டும் எண்ணிப்பார், ஏனெனில் மறைந்துள்ளவை பற்றி நீ அறிய வேண்டாம். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவளோடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த சகோதரனுக்கு என்ன நடக்கிறது தெரியலன்னா 4 பேருக்கிட்ட கேட்டுக்கிட்டு அவனோட குற்றத்தை அவளோட குற்றத்தை இது ஒரு 10 பேருக்கிட்ட ஷேர் பண்ணினா தான் திருப்தி. அப்ப கியூரியோசிட்டி, அளவு கடந்தா பிறரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணம் வந்தால் இது கண்களின் இச்சைதான். எல்லாம் பார்க்கணும், எல்லாம் தெரியணும். இது ஒரு தீமை தான். இந்த தீமை வழியாக நான் என்ன ஆகுன்னு கேட்டா, அதாவது மொபைல்ல சாத்தான ஆராதனை, மந்திரவாதம், ஓஜோ போர்டு, ப்ரோனோகிராஃபி, நியூஜென் அப்ளிகேஷன்ஸ், செக்ஸ் ஆனந்தத்தின் புதிய பாசிபிலிட்டிஸ், இப்படிப்பட்ட புது காரியங்கள். இப்போ மொபைலில் வர்ற புது மெசேஜ், அதில் யூடியூபு, அப்படிப்பட்ட அதில் மந்திரவாதங்கள், ஜாதகம், இப்படிப்பட்ட புது காரியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கியூரியாசிட்டி தான். அப்போ அதில் நிறைய சமயம் செலவு பண்ணினா இந்த வாழ்க்கையில் எனக்கு முன்னேற முடியாது. அப்போ சோஷியல் மீடியாஸ், ஸ்போர்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட், இதற்கெல்லாம் ஓவர் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக மாறும். அதிகமான கியூரியோசிட்டி நமது சமயத்தை இழந்து விடுவதற்கு காரணமாக மாறும். ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தான் நமக்கு கியூரியோசிட்டி வேணும். அது என்ன விஷயம்? அதுதான் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்லுவதற்கு, இறைவார்த்தை படிக்கிறதுக்கு, ஜெபமாலை சொல்லுவதற்கு, ஆன்மீக காரியங்களில் கியூரியாசிட்டி இருக்கிறவங்க மாறணும், இயேசுவை தேடி செல்லுவதற்கு. அதனால எங்களுடைய கர்மல சபையின் பாதுகாவலராகிய புனிதா ஜான் திருச்சிலுவை யோவான் இப்படி சொல்றாரு, எங்கே போய் மறைந்தாய் தேவனே, என்னை விட்டு எங்கே போய் மறைந்தாய் ஆண்டவரே என்று ஆண்டவரே காண வேண்டும் என்ற ஆவல், எனக்கு அன்பு வழங்கிய, ஒரு காலகட்டத்தில் என்னை உயர்த்திய, என்னை வளர்த்திய, எனக்கு தேவாலயத்தில் கொடுத்த கடவுளே, எங்கே போய் மறைந்தாய் தேவனே, உன்னை பார்க்காமல், உன்னை துதிக்காமல், உன்னை மகிமைப்படுத்தாமல் எனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லிட்டு தனக்கு அன்பின் காயத்தை ஏற்படுத்தி ஒரு காலகட்டத்தில் தன்னோட வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ்த்தி இப்பொழுது தன்னை விட்டு விலகிய
கடவுளை தேடி நடக்கிறார். எங்கே போய் மறைந்தாய் தேவனே என்று தேடி நடக்கிறார். கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத கியூரியோசிட்டி, இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்ற கியூரியோசிட்டி, இயேசு கிறிஸ்துவை என் குடும்பத்திற்கு இறக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சிகள், அதுக்கான தேடல்கள். என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுமே, நீ இல்லாமல் என் வாழ்வு அபிஷேகம் பெறாது. அப்போ நிரந்தரம் தேட வேண்டியது, நிரந்தரம் அனுபவிக்க வேண்டியது, நிரந்தரம் வாழ வேண்டியது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து. கிறிஸ்து என்னோடு இணைந்து வாழும் பொழுது என் வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாறும், அபிஷேகம் உள்ளதாக மாறும். ஆதலால் பரிசுத்த மாதாவை பற்றி தியானித்து இந்த சிந்தனையை நாம் நிறுத்துவோம். உண்மையான மரியாள் பக்தி என்ற புத்தகத்தில் 56வது நம்பரில் 56, 57, 58, 59 அந்த அதிகாரங்களில், அந்த ஆர்டிக்கிளில் யார் இந்த மேரியின் பக்தர், அம்மாவின் பக்தர் யார்? அவர்கள் பற்றி எரிகின்ற தீப்பிழம்புகள் தான். இறையன்பின் நெருப்பினால் உலக மக்களை பற்றி எரிய வைக்கின்ற கடவுளின் ஊழியர்கள் தான் மரிய பக்தர். அப்ப மாதாவின் உண்மையான பக்தர்கள் யார் என்று லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் வெளிப்படுத்துகிறார். உண்மையான மரிய பக்தி என்பது வேளாங்கண்ணிக்கு திருப்பயணம் போறதல்ல. உண்மையான மரிய பக்தி என்பது மாதாவுக்கு பூமாலை போடுறதல்ல. உண்மையான மரிய பக்தி என்பது ஒரு சில ஜப முயற்சிகள் செஞ்சு திருமண தடை நீங்க வைக்கிறதல்ல, குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வதல்ல. அது மெட்டீரியல், உலக காரியங்களுக்காக பொருத்தின வைக்கிறோம், அது பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளவாக நமது மரிய பக்தி இருந்தால் அது உண்மையான பக்தி கிடையாது. அப்ப உண்மையான மரிய பக்தர் யார்? அது அவர்கள் பற்றி எரிகின்ற நெருப்பை நெஞ்சில் மறைத்து வைத்தவர்கள். இறையன்பின் நெருப்பினால் உலக மக்களை பற்றி எரிய வைக்கிறவர்கள். அவர்தான் மரியாளின் உண்மையான ஊழியர்கள், அவர்தான் மரியாளின் உண்மையான பக்தர்கள், மாதாவின் உண்மையான பக்தர்கள். மறுபடியும் லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாரு? அவர்கள் லேவியின் புதல்வர்கள் தான். அதாவது லேவியின் புதல்வர்கள் டியூட்டி என்ன? அவங்க குருக்கள் தான். கடவுளை வழங்குறது, கடவுளின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வாதம் வழங்குறது, தூய நாமத்தின் வல்லமையினால் உலகத்தை ஆசீர்வதிக்கிறது. துயரங்களில் தூய்மைப்படுத்தப்பட்டு, அதாவது அவங்க வாழ்க்கையில, மரிய பக்தர்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும். துயரங்களில் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறவங்க தான் மரிய பக்தர்கள், உண்மையான மாதாவின் மக்கள். மறுபடியும் மரிய பக்தர்களை பற்றி லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாரு? அன்பு என்ற பொன் இதயத்திலும் ஜெபம் என்ற தூபம் ஆத்துமாவிலும், ஜெபம் என்ற தூபம் ஆத்துமாவிலும், தன்னடக்கம் என்ற வெள்ளை போலம் உடலிலும் சுமக்குகின்றவர்கள் தான் இந்த மரிய பக்தர். அவர்கள் உலகத்தோடு ஒட்டிக்கொள்ளாமல் கடவுளோடு இணைந்து வாழ்கிறவர்கள் தான். அப்ப அவங்களுக்கு பொருளாசை, பொன்னாசை, பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை, பண ஆசை, மண்ணின் மீது நிலத்தை இன்னும் வாங்கணும், இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்காது. காரணம், அவர்கள் உலகத்தோடு ஒட்டிக்கொள்ளாமல் கடவுளோடு இணைந்து வாடுகிறவங்க தான். அவங்க நெஞ்சில அன்புதான். அவங்களுடைய வாழ்க்கையில் வெளியே வருகிறது தூபம் தான். அவருடைய ஆத்மாவில தன்னடக்கம் என்ற வெள்ளப்போலந்தா. இயேசு கிறிஸ்துவை உடலில் சுமக்கிறவங்க தான் உண்மையான மரிய பக்தர், மாதாவின் மீது பக்தி இருக்கிறவங்க. அதனால கார்மேல் அன்னையிடம் ஜெபிப்போம். மாதாவே, இயேசுவை தாங்குகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும்.
ஒரு சில மண்ணுலக காரியங்களுக்காக உன்னை பின்பற்றுகிறவர்களாக இருக்காமல், ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மட்டும் உன்னை பின்பற்றாமல், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க, உண்மை கிறிஸ்தவனாக மாற, உன்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அபிஷேகம் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போம். கரங்களை கும்பிடுவோம். மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற யுத்தத்திற்கு நமது வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். നമ്മെ ആശീർവദിക്ക, നമ്മെ അരവണയ്ക്ക, നമ്മെ പുനിതപ്പെടുത്ത, പാവപ്പഴക്ക വഴക്കങ്ങളിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്ക അവർ விரும்புகின்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு பரிசுத்த கார்மேல் அன்னை வழியாக அவருடைய தூய காயங்களுக்கு, அவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு நமது ஆசிரமத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அகில உலக நோயாளிகளையும் ஒப்புக்கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, என் அன்பு தெய்வமே, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் தேசத்தின் மீது, திருச்சபையின் மீது, கார்மேல் தியான இல்லத்தின் மீது, ஊழியங்களின் மீது இரக்கமாயிரும் என்று தெய்வீக இரக்கத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். துயர மறைப்பொருள்களின் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது அர்ப்பண துறவர வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை, ஜெப நண்பர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களுக்காக, இந்த உள்ளிருப்பு தியானங்களில் கடந்து வருகின்ற இறை மக்களுக்காக, அவர்களே பரிசுத்த மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பகல் ஜபத்திற்காக, இந்த ஜபத்திற்காக ஏராளமானோர் இந்த இல்லத்திற்கு கடந்து வருவதற்கும், அந்த நாட்களில் இந்த இல்லத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் நடப்பதற்கு ஆகவும், ஒரு நாள் ஜப வழிபாடை பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் நடைபெறுகின்ற 3வது வெள்ளிக்கிழமை இரவில் நடைபெறுகின்ற இரவு ஜபத்தையும், அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்களையும்
அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற அருட்தந்தியர்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்திலிருந்து வெளியே நடக்குகிற எல்லா வெளியூர் പ്രോഗ്രാമുകൾക്കുமாக മിനിസ്ട്രിക്കുமாக இந்த மினிஸ்ட்ரிகளை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளுக்காக பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தை தங்களுடைய ஊழியம் வழியாக இந்த இல்லம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இல்லத்தில் தன்னலமின்றி ஊழியம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக, அவர்களது ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களை கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற வாலிப மக்களுக்காக, அவர்களுடைய ஜெப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, இந்த வாலிப மக்களிலே செமினாரியில சேர்ந்து பயிலுகின்ற எல்லா எங்களது மக்களுக்காக அவர்களை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தியான இல்லத்திற்கு கடந்து வந்து தியான இல்லத்தினுடைய ஊழியங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபிக்குகின்ற பரிந்துரையாளர்கள், இரவிலும் பகலிலும் இந்த இல்லத்திற்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தை அன்போடு வழிநடத்தி செல்லுகின்ற இந்த இல்லத்தின் டைரக்டர் இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் உடல் நலத்திற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயம் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் கார்மேல் தியான இல்லத்தின் ஊழியங்களையும் ஜப கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தியதற்காக, இந்த இல்லத்தின் ஊழியங்களை வழி நடத்தியதற்காக, ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்ததற்காக, இந்த இல்லத்தில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
கர்மேல் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அருட்தந்தையர்களையும் இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தின உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களும் நற்கருணைக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்து ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போமா ஆண்டவரை நோக்கி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தெய்வமே, எங்களை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா ஆண்டவரை உற்று பார்த்து ஸ்துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை